இனிய வணக்கம். நம்முடைய திருவிகா ஞானதர்ஷன் கிளையின் பேச்சு பயிலரங்க கிளையினுடைய 765வது வாரம். ஒவ்வொரு வாரமும் இங்கு இருப்பவர்களுடன் திருக்குறளையும் அறிவு சார்ந்த சில விஷயங்களையும் நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று 50 குறட்பாக்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அதை தவிர்த்து இன்னைக்கு ஒரு வாழ்க்கையிலே எப்படி நம்ம ஒரு துணிந்து ஒரு செயலை செய்ய வேண்டும், மனம் அதற்கு எப்படி பயன்படும் என்பதை குறித்த ஒரு சிந்தனை. எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணவம் என்பது இழுக்கு என்ற அருமையான 467வது குறள். இந்த எண்ணத்தின் வலிமையை திருவள்ளுவர் எவ்வளவு அழுத்தமாகவும் தெளிவாகவும் திட்பமாகவும் நமக்கு தந்திருக்கிறார். இதைத்தான் நாம் எண்ணி பார்க்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய நம்ம யோசிக்கிறோம், எண்ணிட்டே இருக்கோம். ஆனா துணிகிறோமா அப்படின்னும் போது எண்ணத்துக்கும் துணிவுக்கும் இடையில ஒரு வேறுபாடு. நடக்குமா, நடக்காம போயிடுமா, இல்ல நம்ம தோத்துட்டா உலகம் நம்மளை பழிக்குமா, இல்ல நமக்கு இது வராமையே போயிடுமா, இந்த மாதிரி பல குழப்பங்கள். ஆனா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, எண்ணுங்கள், துணியுங்கள், துணிந்த பிறகு பின்னாடி போயிடாதீங்க, அதை முடிக்கிற வரைக்கும் விடாதீங்க. ஏன்னா நிறைய செயல்கள் இன்னைக்கு முடிக்கப்பட்ட செயல்கள் ஒரு நாள்ல முடியல. எடிசனை பத்தி சொல்லும் போது அந்த பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஆயிரம் முறை தோல்வியுற்றார். அவரை கேட்கும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்னன்னா, இத்தனையும் நான் தோல்விகளா பார்க்கல, நான் ஒவ்வொரு முறையும் இதை என்னுடைய அனுபவமாக பெற்றேன் என்று சொன்னார். ஏன்னா அவர் சொல்லும்போது வெற்றிக்கு 99% வியர்வை, 1% நற்பேறு அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த 99% வியர்வை, 99% ஆஃப் பெர்ஸ்பிரேஷன், 1% ஆஃப் இன்ஸ்பிரேஷன் சொன்னார். வாழ்க்கையும் அப்படித்தான். நம்ம பாதியில விட்டுடக்கூடாது. என்ன நல்லா ஆழமா எண்ணணும், இது அடையணும், திருப்பி திருப்பி செய்யணும். எப்போ அடையிற வரைக்கும் விடக்கூடாது. எண்ணி துணிக கருமம், இதை வாழ்வியலாக கொண்டால் வளமுண்டு. அனைவருக்கும் வணக்கம்.